Hi students, welcome to my channel. Hi students, exercise 2.1ல 6th sum பார்க்கலாம். Find the central angle of each of the sectors whose measures are given below. சரிங்களா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ ஏரியாவும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போது சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா லாஸ்ட் சம்மில், என்ன theta by 360 degree into pi r square square units. சரிங்களா, இப்போ டி ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, டீட்டா தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் சென்ட்ரல் ஆங்கிள். இப்போ இந்த டீட்டா தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்காங்களா, அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 462 பண்ணியாச்சு. டீட்டா நமக்கு தெரியாது, அதான் ஃபைன் பண்ணணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பைக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பை ஈக்குவல் டு 22/7 சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால நம்ம அதுதான் போடணும். சரிங்களா, இன்ட்டு ரேடியஸ் என்னது 21 சென்டிமீட்டர். ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் ஸ்கொயர்னால நம்ம 2 டைம்ஸ் போடணுமா, 21 இன்ட்டு 21. சரிங்களா, இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ண முடிகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். 1 7 is 7, 3 7s are 21. அப்புறம் இது 3ஆல் கேன்சல் ஆகுமா, அப்போ இங்கே பண்ணிக்கலாம். 1 3 is 3, 1 3 is 3, 2 3s are 6, 0. சரிங்களா, வேறு என்ன கேன்சல் பண்ண முடியும், இது பண்ணலாம். 22 1 2 is 2, 1 2 is 2, இங்கே 6 2s are 12, 0 பண்ணலாமா. வேறு என்ன பண்ணலாம், 3 டேபிளால் இதையும் கேன்சல் பண்ண முடியும் இல்லைங்களா. 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 2 3s are 6, 0, 7 3s are 21. ஓகேங்களா. ஓகே, இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம, 462 அது அப்படியே வச்சுக்கணும். ஏரியா கொடுத்துருக்கிறது டீட்டா டிவைடட் பை கீழே நமக்கு என்ன இருக்குது, 20 மட்டும் இருக்குது, இன்ட்டு இங்கே 11, இங்கே 7 இருக்குது. 11 இன்ட்டு 7 77. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இங்கே டீட்டா தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்படி தானே. ஸோ 462 இன்ட்டு 20, இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே நியூமரேட்டருக்கு போயிடும், ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் போகும்பொழுது. சரிங்களா, இப்போ இங்கே 77 எங்கே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும், ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது. இப்போ டீட்டா இங்கே இருக்குது, இதுதான் நம்ம ஃபைன் பண்ணோம். இப்போ இது எப்படி கேன்சல் பண்ணலாம், 11 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா. 7 11s are 77. இங்கே 4 11s are 44, ரிமைனிங் 2 கிடைக்கும். அதை இது கூட சேர்த்துட்டோன்னா 22. அப்போ 2 11s are 22. ஓகேவா, இப்போ 42வையும் 7ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7 is 7, 6 7s are 42. ஓகேங்களா, இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, டினாமினேட்டரில் 1 இருக்குது. ஸோ சால்வ் பண்ணியாச்சு. மேலே 6 இருக்குது, இங்கே 20 இருக்குது. சரிங்களா, 6 2s are 12, 0 20, 120. ஸோ 120 டிகிரி, டீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோமா. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். லென்த் ஆஃப் த ஆர்க் 44 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 35 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் கேட்கும் பொழுது லென்த் ஆஃப் த ஆர்க்குரிய ஃபார்முலா என்னது, எல் ஈக்குவல் டு theta by 360 degree into 2 pi r units. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். லென்த் ஆஃப் த ஆர்க் எல்லுக்கு நேரம் என்ன எழுதிக்கலாம், என்ன கொடுத்துருக்காங்க, 44 கொடுத்துருக்காங்க, அதை எழுதியாச்சு. டீட்டா கேட்டிருக்காங்க, ஸோ அது நமக்கு என்னன்னு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா, 360 டிகிரி எழுதிக்கிறேன் அப்படியேன்னு, 2 அப்படியே எழுதிக்கிறேன். பைக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, 22/7 into ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 35. ஸோ த ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 35 போட்டாச்சு.
இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 7க்கும் 35க்கும் கேன்சல் பண்ண முடியுமா? 1 7 is 7, 5 7s are 35. அப்புறம் இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? 1 2 is 2, 1 2 is 2, remaining 1, 8 2s are 16, 0. ஓகே, இங்கே 5க்கும் 180க்கும் கேன்சல் பண்ண முடியும். 1 5 is 5, 3 5s are 15, remaining 3 இருக்கும். 6 5s are 30. ஓகேங்களா? இன்னும் இந்த 22 36யும் பண்ணோன்னா நம்ம பாயிண்டில் டெசிமலில் வரும் நமக்கு ஆன்சர். அதனால் அதை அப்படியே வச்சு இது லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கலாம். லெஃப்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? 44 இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். கீழே நமக்கு என்ன இருக்குது? டினாமினேட்டரில் 36 இருக்குது. அதை எங்கே வந்துடும்? நியூமரேட்டரில் வந்துடுமா? ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது நியூமரேட்டரில் வந்துடும். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற 22 எங்கே வந்துடும்? டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன மீதி இருக்குது? என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைன் பண்ணணும். தீட்டா. அதை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா? 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 11s are 22, 4 11s are 44, 1 2 is 2, 2 2s are 4. ஓகேங்களா? கீழே என்ன டேபிளில் கேன்சல் பண்ணுறனோ அதே தான் நான் மேலேயும் கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் 11 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். மேலேயும் 11 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே நான் 2 டேபிளால் கேன்சல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேலேயும் நான் 2 டேபிளால் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 36 × 2 என்ன வரும் நமக்கு ஆன்சர்? 72 டிகிரி. ஓகேங்களா? தீட்டா ஈக்குவல் டு 72 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். 72 டிகிரி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? இல்லை புரியல அப்படின்னா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.